நான் என்ன பண்ணிட்டு நினைக்கிறீங்க இந்த பொண்ணை இது வரைக்கும்? ஒண்ணு செய்ய சார், பத்திரமா தான் வச்சிருக்கேன். 17 வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு. அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு, பெரிய லெவல்ல இருக்கிறாரு. அப்படின்றதுனால நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்றதால அவர் போறது வரவேற்கத்தக்கது. தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலையும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியலன்னும் போது நீங்க காசை வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு மட்டும் போடும்போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு. இந்த கேரக்டருக்கு ஆப்டான ரோல் சார். அந்த பையனை குடும்பப்படுத்துறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும் சார். இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படத்தை ஓட்டுறோம், டப்பிங் படங்கள் ஓடுது, இப்போ என்னோட படங்கள் அங்க ஓடுது. கண்டென்ட் தான் சார். நீங்க எல்லாருமே பாவம் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரத்தை ரோமியோ வந்து எந்த மாதிரி கதாபாத்திரம், அது வந்து மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கும், அதனுடைய வெற்றி எப்படி இருக்கும்? காதலை பத்தி நம்ம எல்லாரும் லவ் பண்றோம்ல சார். நீங்க கூட லவ் பண்றீங்களா? இப்ப லவ் பண்றீங்களா சார் நீங்க? அதான் சார், தப்பிச்சிட்டீங்க. அது மாதிரி நானுமே வந்து லவ்ல உள்றேன் சார். ஆக்சுவலா ரொம்ப நாளா ஒரு 40 வயசு வரைக்கும் லவ்வரே கிடைக்காம ரொம்ப என்னடா நமக்கு யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்துல இருந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கல. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்த பிறகு காதல்ல விழுந்த பிறகு அந்த பொண்ணு வந்து இவனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி ட்ரீட் பண்றாங்க, கடைசியில இவன் காதல் ஜெயிக்குதா இல்லையா, அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன, அந்த பொண்ணு ஏன் இவனை லவ் பண்ணல அப்படின்றதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப ரொம்ப செம ஃபன்னியான ஒரு மூவியா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மெசேஜும் நல்லா இருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் என்னோட படம்னா ஒரு குடும்பமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாரையும் போய் சேரும். குறிப்பா வந்து மனைவிகள் பார்க்க வேண்டிய படம். கணவர்கள் நீங்க எல்லாரும் மனைவிகளை கொஞ்சம் தேட்டர் கொடுத்துக்கோங்க. அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமா அது கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். பார்க்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவிக்கு ஏற்படுற நெருடல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா சார், நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், பிஃபோர் லவ் மேரேஜ் நீங்களாம் வந்து லவ் பண்ணும்போது லவ் பண்ணிருப்பீங்க. மேரேஜ் டைம் அப்புறம் வந்து நீங்க வேலை சூழல் காரணமாக பலு காரணமாக என்ன பண்றீங்க, லவ்ன்றது பண்ண முடியாம போகுது. ஆக்சுவலா நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அப்படிலாம் இல்லாம ஸ்டில் அந்த ஹீரோ வந்து எவ்வளவு தூரம் தன் மனைவியை உயிரா நேசிக்கிறான், கூட எப்படி நிக்கிறான், நிறைய விஷயங்களை சப்போர்ட்டிவா அப்படின்றதெல்லாம் சேர்த்து லவ் ஸ்டோரி தான். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஆமா சார். நீ குடிப்பி இருக்குங்களா சார்? ஆமா ஆமா இருக்கு சார். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? அது நமக்கு நிறைய பேர் சாப்பிடுறோம்ல சார், அதுதான் இருக்கிறத காட்டுறேன். புதுசா ஒண்ணு பர்டிகுலர் எல்லாரும் உமன் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது சார். ஈக்குவலான இந்த தமிழகத்துல வந்து ஆண் பெண் வேறுபாடுலாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல. ஏன் பண்றாங்க அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது தெரியுது. நியாயமான காரணம் அந்த படத்துல இருக்கு. பொதுவாக அப்படி இருக்கு. இல்ல சார், உங்களுக்கு கண்டிப்பா சமம் தான் சார். நம்மளோட மேல பெண்கள் வந்து நம்மளோட மேல சார். ஆக்சுவலா சமம் கிடையாது. ஆம்பளைங்கெல்லாம் கீழே தான். ஆக்சுவலா ஒரு அம்மா வந்து இல்லைன்னா வந்து யாருமே ஒரு உருவெடுக்க முடியாது. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, குடும்பத்தை நடத்துறது மனைவி தான், உங்களை பெற்று வளர்த்தது அம்மா தான். அம்மா எவ்வளவு பவர்ஃபுல், அவங்க கொடுக்குற அன்புலாம் எப்படி நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து ஆம்பளைங்க மனசு உடஞ்சி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெண் கொடுக்குற தைரியம் தான் ஆண் நிறைய இடத்துல போட்டுது. பெண்கள் ஆக்சுவலா ஆம்பளை விட மேலதான். அதனால வந்து இது கலாச்சார சீரழிவுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலா அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சும்மா ஒரு படத்துல ஒரு சின்ன சீன் வச்சுட்டதுனால அதனால கலாச்சாரம் ஒன்றும் ஆயிடாது சார். இது படம் தான், அதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். இல்ல சார், சூழ்நிலை ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்துல குடிச்சாங்க. தவறுன்னு சொல்ல வரல, உடம்புக்கு கெடுதுதான். அது வந்து குடிக்காம இருக்கிறது நல்ல சிறந்த விஷயம். உடம்ப பார்த்துக்குங்க. குடின்றது தவறு தான். பட் சில சமயம் நம்மளும் தவறு பண்றோம் இல்லையா. நீங்க பண்ணிருப்பீங்க 1000 தப்பு, நான் பண்ணிருப்பேன் 2000 தப்பு. அதுல ஒரு தப்பு இந்த தப்பு. அதை போட்டோ எடுத்து போஸ்ட் ஆக்கிட்டதுனால கொஞ்சம் பெருசா தெரியும். சரி, ஓகே. நான் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டு நினைக்கிறீங்க இந்த பொண்ணை இது வரைக்கும்? ஒண்ணு செய்ய சார், பத்திரமா தான் வச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். தவறுதல் எது வார்த்தையும் பேசல. முறையா ரோஸ் பூ கொடுக்குறேன், ப்ராப்பரா அப்ரோச் பண்றேன், அன்பா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? சார் சொம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார் கையில. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் பண்ணல, நாமளும் உட்காந்து. விஜய் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போறாங்க. சரி. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன சார்? இன்னொரு படம் பண்றாரு actually. ஆமா சார், அடுத்த வாரம் முடிக்கிறாரு. ஆமா முடிக்கிறாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போறாங்க, நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதை பத்தி உங்க கருத்து? சினிமால வந்து நடிப்புல சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் 17 வயசுல இருந்து ஒருத்தர் நடிக்கிறாரு. ஸோ 17 வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு. அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு, பெரிய லெவல்ல இருக்கிறாரு. அப்படின்றதுனால நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்றதுனால அவர் போறது வரவேற்கத்தக்கது தான். மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டும். யாரு நீங்களா கூட வரணும் சார், அதான் உங்க மேல கோவம். ஆக்சுவலா நீங்களே வர மாட்டேறீங்க என்ன சார்? இல்ல சார், அந்த அரசியல் இல்லை. நீங்களும் எலெக்ஷன்ல நிக்கணும், நாலேஜ் உள்ளவங்க வரணும், தவறு இல்லை சார். நீங்க வரலாம், கேமராமேன் வரலாம், நீங்க யாரு சார்? நீங்க வரலாம், நம்ம பிஆர்ஓ வரலாம். பிஆர்ஓ நீங்க வரசது வரீங்களா? இது சார் இல்ல இப்போதைக்கு நடிப்புலேயே போயிட்டு இருக்கு சார் நேரம். அதை பத்தி யோசிக்க டைம் இல்லை ஆக்சுவலா. எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு வேலை நிறைய பண்ணி முடிச்சிட்டோம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மேபி, தெரியலங்க. நான் எல்லாருக்குமே குரல் கொடுக்குறேன். திருமாவளவன் சார் கொடுக்குறேன், விஜய் சார் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் கொடுக்குறேன். எல்லாருமே உங்களுக்கும் கொடுக்குறேன். கொடுக்கணுமா? வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க, பரவாயில்ல. இல்ல தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலையும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியலன்னும் போது நீங்க காசை வாங்கிக்கீங்க. நான் ஓட்டு மட்டும் போடும்போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு. சரி, உங்க பணத்தை திருப்பி தராங்க, வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் ஓட்டு. காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போகணுன்ற அவசியம் இல்லை. உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. சந்தோஷம் தான், கொடுக்கலாம் பரவாயில்ல தான். கொடுத்தா கூட என்ன பண்றது, வாங்கிக்கங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க, உங்க பணம் தான். நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க, நல்லவர்கள் ஓட்டு போடுங்க. வாங்காம இருந்து சார் கொடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். என்னங்க சார்? சார் கேட்கல. மூவிஸ் வந்து நெக்ஸ்ட் அக்டோபர் 11 அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது என் ப்ரொடக்ஷன்லயே. லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அருவி டைரக்டர் அருண்பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் பாபு விஜயோட டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் வந்து என் ப்ரொடக்ஷன்ல பண்றேன். இது இல்லாமல் வந்து மழை பிடிக்காத மனிதன், வள்ளிமயில், ஹிட்லர், இந்த மாதிரி படம் கூட இப்போ ரிலீஸ் ஆகும் தொடர்ந்து. பிச்சைக்காரன் 2 வந்து தங்கச்சியை முன்னிலை மனைவி. ஆல்ரெடி வேட்டைக்காரன் வேலையை தான் பண்ணேன். அது தெரியல, இப்போ ஐடியா இல்லைங்க ஆக்சுவலா. இப்போ எதுவும் உங்களுக்கு ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி? அந்த இப்போ பிளான்லாம் எனக்கு கிடையாதுங்க ஆக்சுவலா. இப்போ நான் ஃபுல்லா நடிப்புலாம் நான் தான் எடிட் பண்றேன், எல்லா படத்துக்கும் ப்ரொடக்ஷன் பண்றேன். நேரம் சரியா இருக்கு. அரசியல் எனக்கு தெரியவும் செய்யாது, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அதில் பாலிடிக்ஸ் இருக்கு, இத்தனை தொகுதிகள் இருக்குலாம் தெரியாது. அவர் போறதா இருந்தால் நான் 5 வருஷம் படிக்கணும். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிச்சா சரியா இருக்குமா? அரசியலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? மக்களை படிச்சா போதும், அது எனக்கு தெரியும் ஆக்சுவலா. தெரியுமா எனக்கு கதை? ஆக்சுவலா ஐ ஹேட் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இது யூடியூப்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்றதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவழிச்சிருப்பாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. நானே அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசி வீட்டுக்கு வச்சு பார்த்து, நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, விதின் யுவர் லிமிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கூட படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கதை இருக்கான்னு கேட்டேன். சரி சார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாப்புல. ஒரு 3 மாதம் கழிச்சு கதையோட வந்தாப்புல. வந்த பிறகு பிடிச்சிருந்துச்சு. உடனே நானா தேடி கூப்பிட்டு பண்ண படம் தான் இந்த ரோமியோ. இந்த கேரக்டருக்கு ஆப்டான ரோல் சார். அந்த பையனை குடும்பப்படுத்துறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அவங்க கிட்ட கேளுங்க ஏன் அதை அவங்க போட்டோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எல்லாருமே இந்த போஸ்டர் பத்தியா இருக்கட்டும், அந்த குடிக்கிறது பத்தியா இருக்கட்டும் தான் கண்டிப்பா நாங்க ட்ரெய்லர்லயும் போஸ்டர்லயும் அதான் காமிச்சிருக்கோம்ன்றனால நீங்க அததான் கேள்வியா கேக்குறீங்க. பட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது. அது வந்து ஜஸ்ட் ஒரு
என்ன சொல்றது ப்ரொமோஷனலா இருக்கும், கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும், நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்கன்றதுனால கண்டிப்பா நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சோம். பட் படத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை அவங்க எப்படி அடையறாங்க, அது அடையறாங்களா இல்லையா, அது நடுவுல வந்து ஒரு கல்யாணம்னு நடந்துருது, அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க. ஸோ இன்னைய காலகட்டத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் வருது, அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்களா, சப்போர்ட்டிவா இல்லைனாலும் அவங்க எப்படி இன்னும் வந்து கண்டிப்பா நான் அதை அடைஞ்சே ஆகணும்ட்டு ஒரு நோக்கத்தோட இருக்காங்கன்றதுதான் கதை. ஸோ வந்து இது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஏன்னா நானுமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா ரொம்ப எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னோட பேஷனை சூஸ் பண்ணி வெளியில வந்தேன். ஸோ அப்படி பார்த்தா என் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். இது வந்து நாங்க ஒரு ஃப்ளோவா தான் காமிச்சிருக்குமே தவிர இதை வந்து இது இப்படி பண்ணாதான் கரெக்ட் அப்படிலாம் நாங்க எடுத்து காமிச்சு எக்ஸாம்பிளா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படிலாம் பண்ணுங்க இதுதான் சரி அப்படின்ட்டு நாங்க காமிக்கல. இதை பார்த்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு கூட கத்துக்கலாம். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். அவ்வளவுதான். சொல்லுங்க வேற ஏதாவது. சார் விஜய் நினைச்சுக்கோங்க சொல்லுங்க. ஆஸ் a ப்ரொடியூசரா வந்து நான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பெரிய ஒரு சந்தோஷம் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்காக என்னை வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்ன ஒரு கிளாஸ் காமிச்சாங்க, ஆக்டிங் கிளாஸ் காமிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் நான் கலைராணி மேம் கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் இந்த ரோலுக்காக பெட்டர் ஆகட்டும்ட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. பட் சாரும் டைரக்டரும் 2 பேரும் வந்து அந்த முடிவு எடுத்து என்ன அனுப்பிச்சாங்க. ஸோ அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது இந்த படத்துக்கு மாத்திரம் இல்லாம இந்த ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு கிளாஸ் அது. ஆஸ் அ ஹீரோவா ரொம்பவே ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப ஒரு ஃபன்னா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. நிறைய சார் ஒரு மல்டி டேலண்டட்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அது நேர்லயே இருந்து ஒரு 60 days பார்க்கும்போது நமக்குமே அப்பப்ப நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. ஸோ எனக்கு ஆஸ் அ ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும் சார். இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படத்தை ஓட்டுறோம், டப்பிங் படங்கள் ஓடுது, இப்போ என்னோட படங்கள் அங்க ஓடுது. கண்டென்ட் தான் சார். நீங்க எல்லாருமே பாவம் என்ன வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த அளவுக்கு தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர்த்து அதுக்கப்புறம் உள்ள வேலையை நான் தானே பார்த்துக்கணும். உருப்படியா படம் இருக்கணும். ஸோ நீங்க வந்து பாவம் எனக்காக வந்திருக்கீங்க, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியும், ரோமியோ கான்செப்ட்னு தெரியும், இது வரைக்கும் உங்களால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் படம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஊர்ல ஓடாத படங்கள் இல்லை சார். கண்டென்ட்டா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடும் சார். வெளியூர் படம் உள்ளூர் படம் பார்க்க மாட்டோம், எல்லா படத்தையும் ஓட வைப்போம். படத்தை நல்லா எடுத்தோம்னா கிரிப்பா எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. அயல்நாட்டு சீரியஸ் நிறைய மணி ஹைஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஓடிடி வந்த பிறகு பெரிய பெரிய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டர்ட்ல நல்ல கருத்து உள்ள நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள கதையை எடுக்காம போயிட்டோம்னு சொன்னா ஆடியன்ஸ் இதெல்லாம் டிவிலேயே பார்த்துக்கலான்னு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஸோ நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கணும். கண்டிப்பா வருது. ரோமியோ பார்க்கலாமே, நீங்க பாருங்க. ரோமியோ பொதுவா வரதானே செய்யுது. நிறைய படம் வருது ஒரு பீரியட்ல. சம்டைம்ஸ் இப்போ போன வருஷம் மழை பெஞ்சது, எல்லா வருஷம் மழை பெய்யுறது இல்லை. அது மாதிரி திடீர்னு ஒரு மந்த நிலை ஏற்படலாம். ஒரு 3 மாசம் சரியான படங்கள் வராமல் போகலாம். நிறைய படங்கள் எடுத்து முடிச்சிருந்திருக்கலாம் வியாபார காரணங்களுக்காக. சில நல்ல கண்டென்ட் இருக்கும், அவங்களால வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ண முடியாது, சேட்டலைட் பண்ண முடியாது, எப்படி தேட்டருக்கு கொண்டு வரணும்னு தெரியாது. சில காரணங்களுக்காக எத்தனையோ கலைகள் கொட்டி கிடக்குது சார். தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்படின்றதால தமிழ்நாடு வீக் ஆயிடாது. நம்ம சரியான ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து படமா எடுக்கலையே தவிர தமிழ்நாடு என்னைக்குமே வந்து கலைக்கு வந்து ஒரு பேர் போனது தான் சார். கண்டிப்பா இல்ல அது காரணம் இல்லை சார். இன்ஃபேக்ட் நல்லவே இந்த பைரசி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் வந்து செகண்ட் டே வந்து பைரசியில பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் அதுலயும் வந்து ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறாங்க. ஃபைனலி எல்லாம் இதுக்காக நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க, உங்களுக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யுங்க, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா கடைசியில் ஏதாவது காசு வராதா, படம் ஓடாதா, அடுத்த படம் எடுக்க முடியாதா, 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு தான் பணத்துக்காக தான் எல்லாம் ஓடுறோம். ஓடிடின்றது கண்டிப்பா வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கும். ஒரு 30-40% இன்கம் 50% இன்கம் கூட தியேட்டர்ல இருந்து கிடைக்குதுன்னா மீதி 50% இன்கம் வந்து நல்ல படம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஓடிடியில் கிடைக்கிறாங்க.